ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் கிச்சன். இன்றைக்கி பூரிக்கு ஏற்ற சைடிஷ் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பூரி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். மசாலாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம் வாங்க. 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். தக்காளிலாம் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் போட்டு ஆறுனதும் அரைச்சிக்கலாம். அதே கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, லவங்கம், சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா பச்சை வாசனைலாம் போய் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ சென்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ பூரி சுட்டு எடுத்துக்கலாம். பூரி சுட்டு நம்ம சென்னா மசாலாவோட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.